ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ் டிராமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட்டிங் ஃபார் லவ்ன்ற ட்ராமாவோட ஃபுல் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். சோனு மழை பெய்யுது. ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அதில் ஒரு ஆள் மூஞ்சி முகரெல்லாம் போத்தி கட்டிட்டு ஒரு வாளியை தூக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நடந்து வரான். அங்க இன்னொருத்தன் அவனோட ஆளு கூட கொஞ்சம் கொலாவி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த வாளியை கொண்டு வந்தவனா டமார்னு கொண்டு போய் அந்த வாளியை அவனோட டேபிள்ல வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது பையன் இல்ல, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவன் கிட்ட என் கூட சேர்ந்துதான் எப்பவுமே நீ சாப்பிடுவ, இன்னைக்கு என்ன புதுசா இவ கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்கா. அந்த பையனை நீ யாரோன்னு நினைச்சு என்கிட்ட தப்பா பேசுற போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு எஸ்கேப் ஆகலான்னு பாக்கும்போது அந்த பொண்ணை அவனை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறா. அந்த பொண்ணை அவ கொண்டு வந்த அந்த வாளில இருந்து உயிரோட இருக்க அக்டோபஸை எடுத்து அந்த பையனோட மூஞ்சில விட்டு எறிறா. அந்த பையனோட மைண்ட் வாய்ஸா, என்னடி கடல்ல இருக்க வேண்டியதெல்லாம் ஏன் மூஞ்சில விட்டு விளையாடிட்டு இருக்கன்ற மாதிரியே கத்திட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயினா அங்க உட்கார்ந்து இருக்க பொண்ணை பார்த்து இவன் கிட்ட அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா இவன் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து வாஷ் வரைக்கும் அதை நான் வாங்கி கொடுத்தது, ஒழுங்கா அதை கலட்டுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு உளிப்பு எடுத்துட்டு இருக்கான். அங்க உட்கார்ந்து இருந்த பொண்ணா விட்டா காணுண்டா சாமின்னு சொல்லிட்டு துண்டை காணோம் துணியை காணோன்ற மாதிரியே தெரிச்சு ஓடிடுறா. ஹீரோயினை எல்லாருமே வந்து தடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரே கலவரம் ஆயிடுது. அந்த கலவரத்தை கூட எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த வீடியோவை ஒரு கிளாஸ்ல போட்டு காமிச்சிட்டு அந்த ஸ்டாஃபா இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த கிளாஸ்ல தான் ஹீரோயினுமே உட்கார்ந்துருப்பா. அந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோனோட ஃபேஸ்ல ஒரு ஈ ஆடல. ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனை பார்த்து என்னாச்சும் உனக்கு அந்த பொண்ணு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃபா ஒரு லவ் சர்வீஸ் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ நம்ம ஊர்ல வச்சா ஒரு பய கூட சிங்கிளா சுத்தி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே மிங்கிளாகி போயிருப்பாங்க. அந்த ஸ்டாஃபா இந்த மாதிரி பொண்ணுங்களை பசங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல இருக்க பொண்ணைய கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அதை கேட்டு ஹீரோயினுக்கா செம்மையான காண்டாவுது. ஹீரோயினா எரிமலை எப்படி பொறுக்குன்ற மாதிரியே பொங்கி எந்திரிச்சிடுறா. அந்த ஸ்டாஃபை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஸ்டாஃபே இல்லைன்னு சொல்லி திட்டிடுறா. அந்த ஸ்டாஃபா இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினா அந்த வீடியோல இருக்க பொண்ணு தான் ஏமாத்தப்பட்டிருக்கா, ஆனா அந்த பொண்ணையே நீங்க தப்பா சொல்றீங்களேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அந்த வாத்தியாரையே கிழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி நம்ம ஹீரோ ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவனால பார்க்கவே முடியல. ஆனா ஹீரோ அவ பேசுறது மட்டுமே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த பொண்ணு தான் அவனுக்கு அது பண்ணிருக்கா இது பண்ணிருக்கா, அப்படி இருந்துமே அவன் ஏமாத்திருக்கானேன்னு சொல்லி கேட்டு கோவப்படுறா. அதுக்கு ஹீரோவா நீ பண்ணது லவ்வே இல்ல, நீ மட்டும் தான் இந்த லவ்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, அவன் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயினா ஹீரோவை பாக்குறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்காமலே அந்த கிளாஸ்ல உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அப்ப அந்த அக்டோபஸ் கேர்ள் இவள் தானான்னு சொல்லிட்டு டவுட் பண்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அகைன் இந்த ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவரா உங்களுக்கு லவ்ல ஏதாச்சும் ப்ராப்ளமோ இல்ல டவுட்டோ இருந்தா எனக்கு மறக்காம கால் பண்ணிடுங்கன்றாரு. கிளாஸ் முடிஞ்சு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு பேசிட்டு வராங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா ஒரு டேட்டிங் ஆப்ல செம்ம பிஸியா பேசிட்டு இருக்கா. ஹீரோயினா அவளை பார்த்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றா. இங்க ஹீரோ அந்த ஸ்டாஃப் கூட பேசிட்டு வரான். ஹீரோவா ஹீரோயின் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து அந்த ஸ்டாஃபுக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அவளோட போனை கொடுத்துட்டு நம்ம ஸ்டாஃப் கிட்ட உனக்காண்டி டேட்டிங் அட்வைஸ் கேட்டிருக்கேன், அவர்கிட்ட மறக்காம மெசேஜ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டை பார்த்து அடிய குண்டமா என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா என் பின்னாடி 1000 பசங்க சுத்துவாங்க, எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனை பார்த்து நீ தான் அந்த அக்டோபஸ் கேர்ள்னு எனக்கு தெரியும்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோனோட ஃபேஸா அப்படியே தொங்கி போயிடுது. ஹீரோனோட ஃப்ரெண்டா உனக்கு டேட்டிங்ல ஒரு நல்ல அட்வைஸ் வேணும், அதனாலதான் அவர்கிட்ட பேச சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டா இப்ப எனக்குமே ஆள் இருக்குன்னு சொல்லும் போது கார்ல அவளோட ஆளு வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் இவன் நான் பிளைண்ட் டேட் போனவன் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் ஃப்ரெண்டா உனக்கு பிடிக்கல ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இங்க ஹீரோ கிட்ட அந்த ஸ்டாஃப் எனக்கு வர மெசேஜ் எல்லாம் என்னை பத்தி நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோவா அச்சிச்சோ அதெல்லாம் என்னால முடியாதுங்கிறான். அவரா ஹீரோ கிட்ட இதுல கொஞ்சம் மணி கிடைக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லாவே பிரைன் வாஷ் பண்ணிட்டு அவனோட கையில அந்த போனை கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. இப்ப ஹீரோ
ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே ட்ரெயின்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு பேருமே நான் இந்த மெசேஜ பண்ண போறது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஒருத்தன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட அந்த அக்டோபஸ் வீடியோவை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினா வேக வேகமா எந்திரிச்சு அந்த ட்ரெயினை விட்டு ஓடி போறா. அவளோட போன் கீழே விழுந்துடுது. அதை கூட எடுக்காம அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ அதை எடுக்கலான்னு வரான். அதுக்குள்ள ஒரு சோடா புட்டியா அந்த போனை எடுத்துட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி போயிடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட அந்த போனை கொடுத்துட்டு அவகிட்ட நானும் உன்னோட கிளப் தான்னு சொல்லிட்டு அவகிட்ட மொக்க போடலான்னு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினா நான் போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இங்க ஹீரோவும் அவனோட ஆளும் ஷாப்பிங் போறாங்க. அவன் ஆளா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து காமிக்கிறான். ஆனா ஹீரோவா அதோட விலைய பார்த்து அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட ஆளா ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கான். அங்க வேலை செய்யற பொண்ணு அங்க வந்து ஹீரோ கிட்ட உங்க ஆளுக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ மைண்ட் வாய்ஸா குண்டு பக்கி எப்படி கோர்த்து விடுது பாருன்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல தான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு டிஷ் ஆர்டர் பண்றா. அதே டிஷ் தான் ஹீரோவுமே ஆர்டர் பண்றான். ரெண்டு பேருக்குமே ஒரே டேஸ்ட் தான் போல. ரெண்டு பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் கொடுத்த போனுக்கு மெசேஜ் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு. எப்படி லவ் பண்றது, அதுக்கு அட்வைஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவா சரி ஓகே நமக்கு காசு தானே நம்ம இதை பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறான். கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோயினும் அந்த ஸ்டாஃபோட போன் நம்பருக்கு மெசேஜ் போடுறா. ஹீரோவும் கரெக்டா ஹீரோனோட மெசேஜ் தான் ஓபன் பண்றான். ஹீரோயினா எனக்கு எப்படி லவ் பண்றதுன்னே தெரியல, ஒரு கரெக்டான அட்வைஸ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பா. ஹீரோயினா அந்த ஸ்டாஃபுக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லி நினைச்சுதான் மெசேஜ் பண்றா. அவளுக்கு ஹீரோ தான் இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பாக்குறான்னு சொல்லி தெரியாது. ஹீரோவா அவகிட்ட உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் லவ் பண்றது பூராமே ஃப்ராடு பயலாவே இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவா இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா எனக்கு லவ் பண்ணக்கூடாது ஆனா டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா நான் லவ் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். அதனால ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு கோமாலியா மட்டுமே பாக்குற ஒரு லவ் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா அந்த அக்டோபஸ் கேர்ள் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த அக்டோபஸ் கேர்ள் நீ தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா ரொம்பவே ஷாக்கா இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயினா அதெல்லாம் விடு, இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா இவகிட்ட மாட்டி நம்ம கெதி என்னாக போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எவனாச்சும் லவ் பண்றதுக்கு வாட்ட சாட்டமா இருக்கானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அப்படியே போனை நோண்டிக்கிட்டே வந்து அந்த சோடா புட்டி மேல மோதிடுறா. அந்த சோடா புட்டி ஹீரோயினா அலேக்கா தாங்கி பிடிச்சிடுறான். ஹீரோயினா இத கூட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா ஹெல்ப் பண்றது எல்லாத்தையுமே நீ லவ்னு தப்பா புரிஞ்சுக்காத, ஃபர்ஸ்ட் அவனை பத்தி தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த சோடா புட்டி கிட்ட நம்ம லஞ்சுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டுறா. ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இப்பெல்லாம் சட்டுன்னு நீ கேட்க கூடாதுன்றான். ஹீரோவா ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் நீ அந்த சோடா புட்டியோ உன்னை அவுட்டிங் கூட்டிட்டு போக வைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட ஆள் அங்க வந்துடுறா. ஹீரோவா சட்டுன்னு போனை உள்ள வச்சிடறான். ஹீரோட ஆளா ஹீரோ கிட்ட நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம் வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோயினும் அந்த சோடா புட்டியும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா போனை கீழே வச்சுட்டு ஹீரோ கிட்ட இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும் அவனோட ஆள் கூட அதே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோவா ஹீரோயின் கிட்ட முதல்ல நீ சாப்பிடு அதுக்கப்புறம் இத பாத்துக்கலான்றான். ஹீரோயினா நான் அவனை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாச்சும் ஐடியா கொடுன்னு சொல்லும் போது ஹீரோவா அப்ப நீ ஏன் பில்ல பே பண்ணிடுன்னு சொல்றான். ஹீரோயினும் அந்த சோடா புட்டி கிட்ட நானே இன்னைக்கு பே பண்றேன்றா. ஹீரோவும் அவனோட ஆளும் பில் பே பண்றதுக்காண்டி வராங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே அவங்க இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த சோடா புட்டிய அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோ கொடுக்குறா. ஹீரோ சொல்லிருப்பான் உன்னோட ஆளை மத்தவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்காம பேசுன்னு சொல்லிருப்பான். ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸா அந்த சோடா புட்டிய ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்றாங்க. அந்த சோடா புட்டி குடிக்க மாட்டேங்கிறான். ஹீரோயினா நானே அவனுக்காண்டி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி அவளே குடிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் லைப்ரரியில புக்ஸ் எடுத்து படிப்பான்னு பார்த்தா அந்த சோடா புட்டியை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அங்க அந்த சோடா புட்டி வந்து நம்ம இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கா ஒரே குஷியாயிருது. ஓகேன்னு சொல்லி மண்டையாடுறா. சோடா புட்டியும் ஹீரோயினும் ட்ரெயின்ல ஏறதுக்காண்டி வராங்க. ஹீரோயினா நம்ம மறுபடியுமே அந்த ட்ரெயின்ல போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினா என்னாலலாம் ட்ரெயின்ல வர முடியாதுன்னு சொல்றா. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோ சைக்கிள்ல அந்த வழியா கிராஸ் பண்றான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு நம்மளும் சைக்கிள்லயே போகலான்றா. ஹீரோவா ஹாயா சைக்கிள் ஓட்டிட்டு வரான். ஹீரோயினா அவனுக்கு நான் இன்னைக்கு செம்மையாவே
சொதப்பிட்டேன்னு சொல்லி மெசேஜ் போடுறா. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி மெசேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரோட்டை பாக்குறான். முன்னாடி இருந்தவங்க மேல மோதி கீழே விழுந்து பேன்னு கிடக்குறான். இங்க அந்த சோடா புட்டியா என்னமோ சைக்கிள் ஓட்டுறதா பிளைட் ஓட்டுற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா அந்த சைக்கிளை வச்சு ஒரு ஸ்டெப் கூட நவுறாம திண்டாடிட்டு இருக்கா. ஹீரோயினா அந்த சைக்கிளோடயே கீழே விழுந்துடுறா. அந்த சோடா புட்டி ஓடி வந்து நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு அவளுக்கு நானே உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறேன்றான். ஹீரோயினுக்கு அந்த சோடா புட்டி கொஞ்சம் கொஞ்சமா சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்படியுமே ஹீரோயின் சைக்கிளோட போய் டபார்னு கீழே விழுந்துடுறா. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட இப்படிதான் விழுந்து விழுந்து சைக்கிள் ஓட்ட முடியும்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ ஆணியா புடுங்க வேணாம் என்ன ஆளை விட்டா காணும்னு சொல்லிடுறா. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட உன்னால முடியும்னு சொல்லிட்டு ஏதோ குரலி வித்த காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா அட போடா இவனேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயினும் ஹீரோவும் அவங்களோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் போடுறா. ஹீரோயினா அந்த சோடா புட்டிக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்ல அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும்னு நினைக்கிறான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அவன் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டெல்லாம் கத்து கொடுத்துருக்கான் அதை பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். ஹீரோவா அவன் பண்றது ஏதாச்சும் உனக்கு பிடிக்கலன்னா அவன் கிட்டயே டைரக்டா சொல்லிடுன்னு சொல்றான். இப்படியே ரெண்டு பேருமே அதை பத்தி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவனுக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அவனே உனக்கு கால் பண்ணுவான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சோடா புட்டி ஹீரோயினுக்கு கரெக்டா கால் பண்றான். ஹீரோயினா அவனை பாக்குறதுக்காண்டி பக்காவா கிளம்பி கீழே வரா. அந்த சோடா புட்டியா ஹீரோயினை பார்த்து இன்னைக்கு நடந்தது எல்லாத்துக்குமே ரொம்பவே சாரின்னு சொல்லி சாரி கேக்குறான். அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே டேட் பண்ணதில்ல அந்த டேட்டிங் கூட எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோயினும் அந்த சோடா புட்டியும் சைக்கிளிங் பண்றதுன்னா அவுட்டிங் போறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவ ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் போடுறா. ஹீரோட மனசுக்குள்ள இப்பதாண்டி கேமே ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படாதன்னு சொல்லி நினைக்கிறான். இங்க ஹீரோவும் அவனோட ஆளும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஆளா அவனை தடுத்துட்டு நம்ம அவசரப்பட வேணாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறான். இங்க ஹீரோயினும் அந்த சோடா புட்டியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவனோட கையை இருக்க பிடிச்சுக்கிறா. அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஹீரோயினா ட்ரெயின்ல இருக்கா. ஹீரோ கிட்ட இங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அப்புறம் எதுக்கு ட்ரெயின்ல ஏறினு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நான் உன்கிட்ட பேசிட்டே தெரியாம ட்ரெயின்ல ஏறிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோவா அப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இந்த உலகத்தையே மறந்துடுறால அப்படின்னு சொல்லி கேட்டுறான். அப்படியே ரெண்டு பேருமே லைட்டா ஃபீல் ஆயிடுறாங்க. ஹீரோ அவகிட்ட உன்னை யாருமே பார்க்கல நீயே கற்பனை பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த சோடா புட்டி ரொம்பவே நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகா ஓகோன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஆளும் ஹீரோ பத்தி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் உள்ள வரான். ஹீரோவும் அவனோட ஆளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணிக்கிறான். ஆனா ஹீரோக்கு அவனோட ஆளு அவனை பத்தி ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு பில்டப்பா அடிச்சு விட்டது சுத்தமா பிடிக்கல. ஹீரோயினா ஹீரோக்கு கால் பண்ணி அவளுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருப்பான். ஹீரோனை பிடிச்சு நீங்கெல்லாம் ஸ்டேட்டஸ பார்த்துதான் பேசுவீங்களன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல இவன் எதுக்கு இப்ப கோவப்படுறான்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா அந்த சோடா புட்டி ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். அதே ஹீரோயின் குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அந்த சோடா புட்டியை டெஸ்ட் பண்றதுக்காண்டி ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மூவிக்கு போலாமான்னு சொல்லி கேக்குறா. அந்த சோடா புட்டியா எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோனுக்கா செம்மையான காண்டாயிடுது. ஹீரோயின் இதை ஹீரோ கிட்ட அகைன் சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அவன் யார மீட் பண்ணாலும் பேசினாலும் அதை பத்தி நீ கேர் பண்ணிக்காதன்றான். ஆனா ஹீரோயினா அதை கேக்குற மாதிரியே தெரியல. ஹீரோயினா மச்சா மாறுவே சொல்ற மாதிரியே கண்ணாடி எல்லாமே போட்டுக்கிட்டு அந்த சோடா புட்டிய அகைன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோவா அவகிட்ட அந்த அக்டோபஸ் கேர்ள்ல பண்ண தப்பையே இப்பவுமே பண்ணாதன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றான். ஹீரோயினா சரி ஓகே நம்ம ரிட்டர்ன் போகலாம்னு சொல்லி நினைக்கும் போது அந்த சோடா புட்டியா யார்கிட்டயோ சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அகைன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க ஒரு கிளப் இருக்கும். ஹீரோயினா அவன் உள்ளதான் போயிருப்பான்னு சொல்லிட்டு உள்ள போய் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். அவனை எங்க தேடியுமே காணோம். ஆனா பார்த்தா அந்த சோடா புட்டி ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்ன எதுக்கு லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுட்டா கேக்குறான்.
அவளுக்கு என்ன ஒருவேளை பிடிக்கலையோ, எப்ப பாரு என் கூட வந்தா அந்த போனையே தான் நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த கிளப்பை விட்டு வெளியில வந்து அந்த சோடா புட்டியா அவளோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு செம்மையா காண்டாவுரா. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா அந்த சோடா புட்டி கிட்ட, ஹீரோயின் உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி அவளை ஒருத்தன் ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கான், நீ அவளை நல்லாவே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினா பத்ரகாளியாட்டம் அவங்களோட டேபிள நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட அவசரப்படாத, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அங்க போய் செக் பண்ணிட்டு நீ ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் போடுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவங்க உன்னை ஏமாத்தினா அவங்க எப்பவோ உன்னை இழந்துட்டாங்க, அவங்க கிட்ட நீ கோவப்படுறதுக்கு உனக்கு எந்த வித யூஸுமே கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு ஹீரோயின் அவங்களோட டேபிளுக்கு போறா. ஹீரோயின் ஃப்ரெண்டா ஹீரோனை பார்த்துட்டு, நீ தப்பா நினைக்காத, நாங்க ஒண்ணு பேசதான் இங்க வந்தோம்னு சொல்லும் போது அந்த டைம் பார்த்து ஹீரோயினா ஹீரோ அவகிட்ட சொன்ன டயலாக இப்ப இவங்க 2 பேர்கிட்டயுமே சொல்றா. ஹீரோயினா, என்னோட ஆள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை தானே எல்லாமே, நீங்க 2 பேருமே பேசிட்டு வாங்க, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோயினா ஒரு பிளேஸ்ல போய் உட்கார்ந்துட்டு ஹீரோ கிட்ட, நீ சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கேன், இப்பதான் நான் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கேன்றா. ஹீரோயின் முன்னாடி அந்த ஸ்டாஃப் யார் மேலேயும் மோதிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அத ஹீரோயினுமே பாத்துறா. ஹீரோயினா அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோயின் அவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சு, இப்ப நம்ம மீட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் பின்னாடி அந்த சோடா புட்டியும் போயிட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டுட்டு, டாடா நான் தான் சொல்லிட்டு இருக்கா. அவரா, நீ யாருமா கோமாளின்ற மாதிரியே பாக்குறாரு. அவரா ஹீரோனை பார்த்து, நீ தானே அந்த அக்டோபஸ் கேர்ள், நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், இந்த என்னோட போன் நம்பர், இதுக்கு கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோயினா, இவர்கிட்ட தானே நம்ம பேசிட்டு இருக்கோம், இவர் என்ன புதுசா நமக்கு நம்பர் கொடுக்கறாருன்னு சொல்லி முழிக்கிறா. அவரா ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு நிறையவே அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீ அட்வைஸ் கேட்க வந்தா உனக்கு பின்னாடி இருக்க அந்த சோடா புட்டிக்கும் அட்வைஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினா சட்டுன்னு திரும்பி பாக்குறா. அந்த சோடா புட்டியா ஹீரோயினை பார்த்து, நீ தான் அந்த அக்டோபஸ் கேர்ளான்னு சொல்லி ஷாக்கா கேக்குறான். ஹீரோயினுக்கா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடி போயிடுறா. இங்க ஹீரோவா ஹீரோயின் கூட சாட் பண்ணதையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு அந்த ஸ்டாஃப் கிட்ட இருந்து கால் வருது. அவரா அந்த அக்டோபஸ் கேர்ளை நான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்பவே பதட்டமா அவளை எங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி மெசேஜ் போட்டுட்டு அவளை தேடி அந்த பிளேஸ்க்கு ஓடி வரான். ஹீரோயினா ஹீரோ பார்த்து, நான் உன்கிட்ட எல்லாமே நம்பி சொல்லியிருக்கேன், ஆனா இந்த போனுக்கு பின்னாடி நீ மறைஞ்சிருந்து என் கூட விளையாடி இருக்கீல்லன்னு சொல்லி கோவப்படுறா. ஹீரோ ஹீரோனை தேடி ஒரு பிளேஸ்க்கு வரான். அங்க ஹீரோட ஆளா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியில வரா. ஹீரோவும் அவனோட ஆளும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ அவனோட ஆள் கிட்ட, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறான். ஹீரோட ஆளா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்க அதான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா, நான் கேட்டாதான் எல்லாத்தையுமே சொல்லுவியான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கான். ஹீரோட ஆளா ஹீரோ பத்தி, நீ என்ன ஃபாலோ பண்றியா அந்த அக்டோபஸ் கேர்ள் மாதிரின்னு சொல்லும் போது ஹீரோக்கா செம்மையான காண்டாயிடுது. அவளை பிடிச்சி செம்மையாவே திட்டி விட்டுறான். ஹீரோ அவனோட ஆளை செம்மையாவே திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு பிளேஸ்ல தனியா உட்காந்து, இப்ப எதுக்கு நம்ம கோவப்பட்டோம்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோன் ஒரு பிளேஸ்ல தனியா உட்காந்துருக்கா. அந்த சோடா புட்டி அவளை தேடி அங்க ஓடி வந்து அவகிட்ட, எதுக்காண்டி என்னோட காலை அட்டன் பண்ணல, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சோடா புட்டியா ஹீரோனை பார்த்து, அந்த லவ் பத்தி எதுக்காண்டி என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா, அதை என்னால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேக்குறா. அந்த சோடா புட்டியா, நீ அவன் கிட்ட இருந்த மாதிரி என்கிட்ட பொசசிவா இருந்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சோடா புட்டியா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா, நான் உன்ன கூட ஃபாலோ பண்ணிருக்கேன், என்ன எதுக்கு உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேக்குறா. அந்த சோடா புட்டியா எந்திரிச்சு போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினா, என் மேல உனக்கு கோவம் இல்லலன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சோடா புட்டி அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி ஹீரோ இருக்க பிளேஸுக்கு அவனோட ஆளும் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிறா. ஹீரோட ஆளா ஹீரோ கிட்ட, நீ கோவப்பட்டப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், உனக்கும் என் மேல பொசசிவ் இருக்குன்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்றா. அந்த சோடா புட்டி ஹீரோயின் கிட்ட, நம்ம ஒரு ட்ரிப் போகலாமான்னு சொல்லி கேக்குறான். இங்க ஹீரோட ஆளும் ஹீரோ கிட்ட, நம்ம ஒரு ட்ரிப் போலாமான்னு சொல்லி கேக்குறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் ஹீரோவும் அதே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. 2 பேருமே ஒருத்தர் மெசேஜ் போடலான்னு சொல்லிட்டு டைப் பண்றாங்க. ஆனா அவங்களால போட
முடியல அகைன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ ட்ரிப் போறதுக்காண்டி அவன் ஆள் கூட பஸ்ல உட்காந்துருக்கான். அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. அதுலதான் சோடா புட்டியும் ஹீரோயினும் இருக்காங்க. அந்த சோடா புட்டியா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பிளா பிளா பிளான்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயினா ஹீரோ கூட சாட் பண்ணதையே பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் அவனோட ஆளும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் வர ஹீரோ அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ஹீரோயினா அந்த மெசேஜ்ல நான் என் ஆள் கூட ட்ரிப் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ இருக்க லொகேஷனை ஹீரோக்கு போட்டுட்டு இருப்பா. ஹீரோவா அந்த லொகேஷனை பார்த்துட்டு செம்மையான ஷாக் ஆயிடுறான். அதே லொகேஷன்ல தான் ஹீரோவும் இருப்பான். ஹீரோவா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான் அது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோயினும் அந்த சோடா புட்டியும் ஹீரோயும் அவங்க ஆளையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஹீரோட ஆளு அவ ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஹீரோவா அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட ஆளா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா எனக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிட்டு ஹீரோனுக்கு உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவா ஹீரோயின் கிட்ட நான் இல்லாம உன் லவ் பிச்சுக்கிட்டு போயிடுமேன்னு நினைச்சேனேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினா நீ இல்லாம இப்ப நான் நல்லாவே டேட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட அவனோட லொகேஷனை சென்ட் பண்ணிட்டு நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனும் அந்த லொகேஷனை பார்த்துட்டு சுத்தி முத்தி ஹீரோவை தேடிட்டு இருக்கா. ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இன்னும் 20 மினிட்ஸ்ல நான் உனக்காண்டி அந்த லைட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணுவேன்னு சொல்லும்போது ஹீரோயினா அந்த மெசேஜை பார்த்து வைக்கப்பட்டு இருக்கா. அந்த சோடா புட்டியா ரெஸ்ட் ரூம் டோரை வந்து நாக் பண்ணும்போது ஹீரோயினுக்கா ஒரே பக்கோன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினா வெளியில வந்து பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த சோடா புட்டி கேண்டில் எல்லாம் ஏத்தி அந்த பிளேஸையே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா. ஹீரோவா அவனோட ஆள் கிட்ட நான் 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது அவனோட ஆளா ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மார்க்கமா வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சோடா புட்டியும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா வேகமா அந்த சோடா புட்டிய தள்ளி விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குன்னு சொல்லிடுறா. அந்த சோடா புட்டியா அவகிட்ட சாரி கேட்டுட்டு நம்ம 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணா சரியாயிடும்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட எனக்காண்டி நீ என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அவளா ஹீரோ கிட்ட அப்ப நீ எந்த சர்ப்ரைஸுமே எனக்காண்டி ரெடி பண்ணலையான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா நான் மறந்துட்டேன் இதோ போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோ வெளியில வந்து ஒரு லேடி கிட்ட லைட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான். இங்க ஹீரோயினும் சோடா புட்டியும் ட்ரிங்க்ஸா குடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சோடா புட்டிய பேச விடாம அவனுக்கு ட்ரிங்க்ஸா ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சோடா புட்டியா ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வரேன்ற பேர்ல அப்படியே மட்டையாய் போய் படுத்துறான். ஹீரோயினா எர்ரா ஓட்டத்தான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி வரா. இங்க ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி லைட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த லைட் ஹவுஸுக்கு ஒரு பொண்ணு வரா. ஹீரோ ஹீரோயின் தான் நினைச்சு அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக்ல திரும்பி பார்த்தா செம்ம ஷாக் ஆகி போய் நிக்கிறான். அது ஹீரோயின் இல்ல அவனோட ஆளுதான். ஹீரோட ஆளா நீ என்ன இங்க தனியா காத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவால அவளுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. அந்த பொண்ணா ஓஹோ ரொமான்டிக்கா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி இங்க வந்தியா, சரி நீ ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறதா பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரே நர்வஸ் ஆயிடுது. அந்த பொண்ணு ஹீரோட பேண்ட்ல கைய விட்டுலாம் செக் பண்ணி பாக்குறா. ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாயிடுது. அந்த பொண்ணா நீ என் கையில ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா என்னோட ஃபீலிங்ஸ பத்தி நீ கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டீலன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறா. இங்க ஹீரோயின் ஒரு வழியா அந்த லைட் ஹவுஸுக்கு வந்துட்டு எங்க ஹீரோவை இன்னும் காணோன்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோட ஆளா நீ பண்றது எனக்கு நிஜமாவே ஹர்ட் ஆகுது. நான் உனக்காண்டி எவ்வளவோ பண்ணிருக்கேன். இது உன்னோட டர்ன். ஆனா இத கூட உன்னால சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்ன நீ மேரேஜ் பண்ணிப்பன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடு. நான் உனக்கு 1 month டைம் தரேன். அதுக்குள்ள நல்லா திங்க் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. விடிஞ்சே போயிடுது. ஹீரோயின் அந்த லைட் ஹவுஸ்லயே தூங்கிருப்பா. சட்டுன்னு எந்திரிச்சு பார்த்துட்டு அச்சிச்சோ நம்ம இங்கேயே தூங்கிட்டோமான்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கப்போ அங்க நிறைய கப்பிள்ஸ் உட்கார்ந்து ரொமான்ஸ் அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கு அதை பார்த்து செம்மையா வெறி ஆகுது. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நேத்து நைட் தூங்கிட்டியான்னு சொல்லி. ஹீரோயினா சட்டுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தன் உட்கார்ந்து போனை நோண்டிட்டு இருக்கான். ஹீரோயினா ஒருவேளை இவன் தான் ஹீரோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயினா ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நான் உனக்காண்டி வெயிட் பண்ண நீ தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா
என்னம்மா அந்த புழுகு புழுகுறான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா வண்டியா திட்டிட்டு இருக்கா. ஹீரோன் அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த சோடா புட்டியா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நான் போனது கூட தெரியல இந்த மங்குஸ் மண்டியனுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த சோடா புட்டியா எந்திரிச்சு ஹீரோனை பார்த்து நீயும் என் கூட தானே நைட்டு ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோ அவனோட ஆளு கூட பஸ்ல ரிட்டர்ன் போறான். அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வர அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறான். அந்த மெசேஜ்ல ஹீரோயின் நேத்து நான் என்னோட ஆள் கூட செம்ம ஜாலியா இருந்தேன், உன்னை சுத்தமாவே மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிருப்பா. இங்க அந்த சோடா புட்டி ஹீரோயின் கிட்ட நம்ம லைட் ஹவுஸ் போலான்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயினா எனக்கு இஷ்டம் இல்ல, நம்ம கிளம்பலான்றா. அந்த சோடா புட்டியா இல்ல நம்ம ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி கிட்ட லைட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அந்த லேடி ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாங்க, ஹீரோனும் ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பிளேஸ்ல 2 லைட் ஹவுஸ் இருக்குன்னு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா அடைச்சா இது தெரியாம போச்சு நமக்கு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோ அவனோட வீட்டுல ரொம்பவே சளி பிடிச்சு உட்கார்ந்து இருக்கான். அந்த டைம் கரெக்டா ஹீரோன் கிட்ட இருந்து மெசேஜ் வர அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறான். ஹீரோன் அவன் கிட்ட நீ நிஜமாவே லைட் ஹவுஸ்க்கு வந்தியான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோவா உனக்கு என்னப்பா கவலை, நீதான் உன்னோட ஆள் கூட ஜாலியா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவா உனக்காண்டி நான் லைட் ஹவுஸ்ல நின்னு எனக்கு கோல்டே பிடிச்சிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கும் தான்றா. ஹீரோ அவகிட்ட அப்படி நைட் எல்லாம் எங்க போனான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் என் ஆள் கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ணல, நானும் அந்த லைட் ஹவுஸ்லயே தான் இருந்தேன்னு சொல்லும் போது ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோயின் 2 லைட் ஹவுஸ் இருந்த விஷயத்த சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி அப்ப நீயும் எனக்காண்டி அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்தியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ வேகமா ஹீரோனுக்கு கால் பண்ண ஹீரோயினும் அந்த காலை அட்டென்ட் பண்றா. 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைமா கால் பேசுறாங்க. ஹீரோயினா என்னோட வாய்ஸ் கேட்க அவ்வளோ ஆர்வமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா அப்படியே கேட்டுட்டாலும் பீசஸ்ல வாய்ஸ்ன்னு நினைப்பு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா என் வீட்டுல எந்த திங்ஸும் இல்ல, எந்த ஃபுட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதாச்சும் திங்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோவும் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டு பிரெட் ஆனியன் சொல்லிட்டு ஒவ்வொரு லிஸ்டா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் போன்லயே நான் உனக்கு குக்கிங் சொல்லி தரேன், நீ அப்படியே செய்யன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் போன்ல சொல்ல 2 பேருமே ஆனியன் கட் பண்றது பிரெட் பேக் பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்னா சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா 2 பேருமே குக் பண்ணி முடிச்சிட்டு 2 பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த சோடா புட்டி ஹீரோயின் கிட்ட நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனா உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு காசா பணமா அடிச்சுடுன்ற அளவுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு ஷாப்பை காமிச்சு அங்க போலான்றா. இங்க ஹீரோட ஆளா ஒரு ஷாப்ல உட்காந்து அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி மண்டிய ஆட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்றா, எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை எனக்கு பிடிச்சவன் சாப்பிட்டா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றா. அந்த மெசேஜ போட்டுட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த சோடா புட்டியா முக்கால அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினா அடே ஏண்டா அழுகுறா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அந்த சோடா புட்டியா எனக்கு இவ்ளோ காரம் ஆகாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா உன்னால சாப்பிட முடியாதுன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா இத சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ கையில இருந்த எதையோ அவன் வாயில ஊட்டி விடுறா. பார்த்தா அவனுக்கு அது சுத்தமாவே பிடிக்காது, வாமிட் எடுத்துறான். இந்த கலவரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச அந்த ரெஸ்டாரண்ட்ல தனித்தனியா உட்கார்ந்துட்டு இதுதாண்டா சொர்க்கம்ன்ற அளவுக்கு அவங்க சாப்பாட்டை வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் 2 பேருக்குமே சாப்பாட்டுல இருந்து எல்லா விஷயத்துலயுமே சேம் டேஸ்ட் தான் இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபுட்டை பத்தி கேட்டு மெசேஜ் போடுறா. ஹீரோவா எனக்கு அந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும்ன்றான். ஏன்னா அந்த ஃபுட்டை தான் இப்ப 2 பேருமே உட்கார்ந்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த ஃபுட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ எனக்கு தெரியும்ன்றான். ஹீரோயினும் எனக்கும் ஒரு பிளேஸ தெரியும்ன்றா. 2 பேருமே ஒரே பிளேஸ தான் மீன் பண்றாங்க. ஹீரோ நான் இந்த பிளேஸ யாருக்குமே சொன்னதில்ல, உனக்கு தான் சொல்றேன்னு சொல்லும் போது 2 பேர் சொல்றதுமே ஒரே மாதிரியே இருக்கு. ஹீரோயினா சட்டுன்னு மேப் எடுத்து பார்த்தா 2 பேரோட மேப்பும் ஒரே பிளேஸ தான் காமிக்குது. ஹீரோயினா சுத்தி முத்தி பாக்குறா. ஹீரோ கரெக்டா அங்கிருந்து கிளம்பி பஸ்ல ஏறி
ஆயிடுறான். ஹீரோ பஸ்ல உட்கார்ந்துதான் அந்த மேப்பை பார்க்கும்போது அதே பிளேஸ தான் காமிக்கும் போது ஹீரோ வேகமா அந்த ஷாப்பை திரும்பி ஹீரோயின் இருக்காளான்னு சொல்லி பாக்குறான். நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனை பார்த்து நீ ஹீரோவை லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே தான் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி கேக்குறா. அந்த சோடா புட்டி நல்லவன் நாடி உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். உன்னோட நினைப்பு பூராமே ஹீரோ மேல இருக்க நாடி நீ அந்த சோடா புட்டிய இக்னோர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்றா. இங்க ஹீரோ அந்த ப்ரொஃபசர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கும்பலா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா மச்சான் இப்போ எல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காத, வீடு வேணும் அது வேணும் காரு வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பீதியை கிளப்பி விட்டுறாங்க. இங்க ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட நான் கொடுத்த 1 month முடிஞ்சு போச்சு, நம்ம கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் யோசிச்சியான்னு சொல்லி கேக்குறா. அவளா ஹீரோ கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடுன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு டைரக்டா அவகிட்டயே கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டு இருக்கான். இங்க சோடா புட்டியும் ஹீரோயினும் தியேட்டர்ல உட்கார்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட டீ வேணுமா காஃபி வேணுமான்னு சொல்லி அவ உசுர வாங்கிட்டு இருக்கான். லாஸ்ட்ல அந்த சோடா புட்டி ஹீரோயின் கிட்ட நான் உன்னை கிஸ் பண்ணவான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா செம்மையா காண்டாயிரா. அதே தியேட்டர்ல தான் ஹீரோவும் அவனோட ஆளு உட்கார்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஆளு அவன் கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது கரெக்டா அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோட ஆளா யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோவா அது யாரும் இல்லன்னு சொல்லி போய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவனோட ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி ஐடியா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா எனக்கு எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா ப்ரப்போஸ் பண்றதுலாம் பிடிக்காது, சும்மா சிம்பிளா பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும்ன்றா. 2 பேருமே அந்த லாக்க மாட்டுவாங்களே அந்த பிளேஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அட் அ டைம்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே அந்த சோடா புட்டி ஹீரோயினா சர்ப்ரைஸா ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு வரான். அதுல பார்த்தா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா ஆத்தாடி இதுல ஏறினா நம்ம சோலி முடிஞ்சிடும் போலயே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட செம்ம ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அப்படியே அவளோட காலை பார்த்தா ஸ்டூல்ல நின்னுட்டு இருக்கா. அத்ததண்டி ஹீல்ஸ போட்டிருக்கா. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட நம்ம ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடிக்கிட்டே ஏறலாம், அது செம்ம ஃபன்னா இருக்குன்றான். 2 பேருமே அத விளையாடிக்கிட்டே ஏறிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா ஏண்டா இந்த கிறுக்கு பையகிட்ட மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவனோட ஆள் கூட அதே பிளேஸுக்கு தான் வந்திருப்பான். அங்க நிறைய பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோவும் ஒரு லாக்கை எடுக்க வரும்போது அவனோட ஆளா எதுக்கு இதெல்லாம் கட்டுறாங்க, சரியான ஓல்டு ஃபேஷன் சொல்லி பல்பு கொடுத்துடுறா. இங்க ஹீரோயினா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே போனை நோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஹீரோவும் அவனோட ஆளும் வராங்க. ஹீரோயின் போனை நோண்டிட்டே வந்து கரெக்டா ஹீரோ மேலேயே மோதிடுறா. 2 பேருமே அந்த போனை எடுக்க 1 மணி தேலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட ஆளா அடைச்சை அப்படின்னு சொல்லி அந்த போனை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துடுறா. ஹீரோவும் அவனோட ஆளும் ஹீரோயின் பத்தி தான் பேசிக்கிட்டே போறாங்க. கரெக்டா அந்த டைம் சோடா புட்டி அங்க வந்து ஹீரோ கிட்ட ஒரு ரோஸை நீட்டுறான். ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. இங்க ஹீரோயினா சோடா புட்டி எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ அவகிட்ட ஒருத்தன் வந்து ரோஸை நீட்டுறான். ஹீரோயினா ஒண்ணுமே புரியாம அதை வாங்கிக்கிறா. ஒவ்வொருத்தரா வந்து ஹீரோயின் கிட்ட ரோஸை நீட்டுறாங்க. ஹீரோயினுக்கு எது சுத்தமா பிடிக்காதோ அதையே கரெக்டா அந்த சோடா புட்டி பண்றான். லாஸ்ட்ல ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ரோஸை கொடுத்துட்டு உன்னை பார்த்தா உனக்கு இதெல்லாம் பிடிக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவளை பார்த்து நீ என்னோட டைப் தான் போல இருக்கு, உனக்கு இது பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாங்கின அந்த லாக்க அவகிட்ட கொடுத்துட்டு இது எனக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்றான். ஹீரோயினும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறா. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப கூட அவ பேசுறது அவன் கிட்ட தான்னு சொல்லி ஹீரோனுக்கு தெரியாது. லாஸ்ட்ல அந்த சோடா புட்டியா ஒரு பெரிய டெடி பேரா வாங்கி வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் மூஞ்சில தான் ஒரு சந்தோஷம் கூட தெரியல. நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட காமிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம் குள்ள ரிங்க வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் அங்க ரொம்பவே ஸ்பெஷல். அங்கதான் நம்ம சோடா புட்டியும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. ஹீரோயினா சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ அவனோட ஆளோட காலை பிடிக்கிறான். ஹீரோ அவளோட ஹீல்ஸ கலட்டிட்டு நீ ரொம்ப தூரம் நடந்திருக்க, கால் வலிக்க போதுன்னு சொல்லிட்டு அவ காலில ஒரு ஷூவை மாட்டி விடுறான். ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே மசல் ஆயிடுறா. அப்படியே அவளோட காலை பார்த்தா ஹீல்ஸ் வெட்டி
புட்டி அதுல நிறைய காயங்கள் இருக்கு. ஆனா ஹீரோட ஆளா அதெல்லாம் கண்டுக்காம என்னோட ரிங் எங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம்குள்ள தேடி பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரிங் இருக்கு. அதை பார்த்து அவளுக்கு செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா அவளோட ஐஸ்கிரீமை ஃபுல்லாமே சாப்பிட்டுறா. அந்த சோடா புட்டியா ஃபுல்லத்தையுமே சாப்பிட்டியான்னு சொல்லி ஷாக்கா கேக்குறான். அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் அங்க வந்து சோடா புட்டி கிட்ட உங்களோட ஐஸ்கிரீம் டேபிள் மாறி போயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்பதான் தெரியுது அந்த சோடா புட்டியோட ரிங் தான் ஹீரோட டேபிளுக்கு போயிருக்கும். அந்த மேனேஜரா ஹீரோட ஆள் கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த ரிங்கை கழட்டி கொடுக்க சொல்லி கேக்குறாரு. அவளும் செம்ம காண்டா அந்த ரிங்கை கழட்டி கொடுத்துடுறா. அந்த மேனேஜர் சோடா புட்டியோட கையில கொண்டு வந்து அந்த ரிங்கை கொடுத்துடுறாரு. இங்க ஹீரோட ஆளா செம்ம காண்டா கிளம்பி வெளியில போயிடுறா. ஹீரோட ஆளா ஹீரோ பிடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருக்கா. உன்னால இத கூட ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா ரிங் வைக்கிறத எல்லாரும் தான் பண்றாங்க, உனக்கு என்ன பண்ணாதான் ஓகேன்னு சொல்லி கோவமா கேக்குறான். அவள எனக்கும் நீ அதே பண்ணிருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும்ன்றா. ஹீரோவா எல்லாரும் அந்த லாக்க போட்டாங்க, அத நீ ஓல்டு ஃபேஷன்னு சொன்ன, அதனாலதான் நான் இத பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணா உன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவளுக்கு மெசேஜ் வருது. அவளோட ஃப்ரெண்ட்ஸா ஹீரோ எப்படி ப்ரப்போஸ் பண்ணா செம்மையா இருந்துச்சா அது இதுன்னு சொல்லிட்டு எரியிற நெருப்புல இன்னுமே எண்ணெய ஊத்திட்டு இருக்காங்க. அவ அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட நீ என்ன ரொம்பவே ஹர்ட் பண்றான்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவகிட்ட சாரி கேக்குறான். ஹீரோ அவளை ஹக் பண்ணி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த பொண்ணா எனக்காண்டி இதை நீ திருப்ப பண்ணுவியா, எல்லார் முன்னாடியும் நீ என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட ஆளுக்கு எல்லாமே பந்தாவா பண்ணணும், ஆனா ஹீரோக்கு சிம்பிளா பண்றதுதான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹீரோயின மாதிரி. இங்க அந்த சோடா புட்டியா ஹீரோனோட கையில அந்த ரிங்க கொடுத்து அத கையில போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பொங்கி எழுந்துடுறா. நீ எவ்வளவு எஃபோர்ட் போடுறன்னு எனக்கு புரியுது, ஆனா நீ என்ன ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் திங்க் பண்றத பத்தி நீ சுத்தமாவே கேர் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றா. அவனா நீ என்ன திங்க் பண்றான்னு எனக்கு எப்படி தெரியும், எப்ப பாரு அந்த போனே தான் நோண்டிட்டு இருக்க, நம்ம 2 பேர் இருந்தா கூட என் கூட நீ இல்லாத மாதிரியே இருக்குன்றான். ஹீரோயின் ஹீரோ கொடுத்த அந்த லாக்க மாட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட நம்ம இப்படி இருக்கிறது ஓகேன்னு சொல்லி கேட்டு மெசேஜ் போடுறா. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் என்னையே தொலைச்ச மாதிரி இருக்குன்றா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி மெசேஜ் போடுறான். ஹீரோயினா நான் ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் போட பாக்குறா. ஆனா ஹீரோட மெசேஜ பார்த்துட்டு அவளோட மெசேஜ டிலீட் பண்ணிடுறா. ஹீரோயினா ஹீரோ கிட்ட நான் இனி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போறேன், இனிமேட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்றா. ஹீரோயின் நான் அந்த சோடா புட்டிய பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறேன், எப்ப பாரு உன்னை பத்தி மட்டும் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ஹீரோக்கு டெக்ஸ்ட் போட வாரா. அதுக்கப்புறம் அதையுமே டிலீட் பண்ணிடுறா. ஹீரோ அவகிட்ட அப்ப இனி நான் உனக்கு தேவை இல்லையான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா இனி தேவை இருந்தா மட்டுமே நம்ம 2 பேருமே பேசிக்கலான்றா. ஹீரோவா நீ இல்லாம நான் எப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினும் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேனோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறா. 2 பேருக்குள்ளயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லைட்டா ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்ச மாதிரியே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோட ஆளு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு இருக்கா. அங்க ஹீரோவா செம்ம கெத்தா கார் ஓட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் அவகிட்ட செம்ம மாசா வந்து ப்ரப்போஸ் பண்றான். அவளோட கைய பிடிச்சு ஹீரோ அவளுக்கு ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். அவளோட ஃப்ரெண்ட்ஸா செம்மன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோட ஆளா ரிங்கு செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோட ஃபேஸ்ல தான் ஒரு சந்தோஷத்தையுமே காணோம். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோட ஆளா ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணிட்டு அதை அவளே வாங்க போகும்போது ஹீரோவா இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அவளை தடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த ரிங்குக்கு பே பண்ண போகும்போது ஹீரோ அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து எதுக்கு இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா இன்னும் எவ்வளவுதான் என்ன அசிங்கப்படுத்த போறான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஆளா நான் தான் இந்த ரிங்கை போட்டுக்க போறேன், என்னோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த ரிங் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டீலன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஆளா நானும் இந்த ரிங்கை உன்னை வாங்கி கொடுக்க சொல்லல, ஜஸ்ட் ஆக்ட் பண்ணதான் சொல்றேன்னு சொல்லும் போது ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனா அந்த பொண்ணு அந்த ரிங்கை அவளோட காசு கொடுத்தே வாங்கிடுறா. அததான் இப்ப ஹீரோ அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுருப்பான். அதனாலயே அவனோட பிரஸ்டேஜ் குறைஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுறான். ஹீரோட ஆளா ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட் நம்ம டின்னர் போலான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த சோடா புட்டியும் ஹீரோயின் கிட்ட இந்த வீக்கெண்ட் என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி செம்ம டிப்டாப்பா கிளம்பிட்டு அவங்களோட ஆள் வீட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க.
இருக்காங்க. ஹீரோனோட மனசுல ஹீரோக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுது. அவன் அவனோட லைஃப நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கான். நான் தான் என்னோட லைஃப தொலைச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயினா சோடா புட்டி டோரை ஓபன் பண்ண உடனேயே வணக்கம் வைக்கிறா. பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, சோடா புட்டி மட்டும் தான் அங்க இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்து எங்க உன்னோட அப்பா அம்மான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சோடா புட்டியா அவங்க வெளியில போயிட்டாங்க, வர ரொம்ப நாள் ஆகும், நம்ம 2 பேர் மட்டுமே என்ஜாய் பண்ணலான்றான். ஹீரோயினா என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஆளோட வீட்டுல அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஹீரோ அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறான். ஹீரோ ஆளோட அப்பா மட்டும் வேறப்பா விரும்பாண்டி மாதிரியே முறைச்சிட்டு இருக்காரு. இங்க அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட என்ன குக் பண்ணலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு அன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணது அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த சோடா புட்டி ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ செம்மையா இருக்கன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்றேன்ற பேர்ல ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்க கொடுத்துடுறான். ஹீரோயினா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. அவனா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா செம்ம காண்டா அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிடுறா. இங்க ஹீரோ செம்ம பீதியில உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் அந்த சோடா புட்டி கூட ரொமான்ஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்டு. ஹீரோ மைண்ட் வாய்ஸா அடிக்கிறா. இத கேக்குற டைம் அடியுது அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஹீரோட ஆளா அது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிடுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு அதுதான் வேணும்னா நீ அதையே பண்ணுன்றான். ஹீரோயினா இதனால உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட என்னால இப்ப பேச முடியாது, நான் என்னோட ஆளோட வீட்டுல இருக்கேன், எல்லாருமே எனக்காண்டி வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க சோடா புட்டியா ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில நின்னு ஹீரோயின் கிட்ட சாரியா கேக்குறான். ஹீரோயினா ஹீரோக்கு என் கூட இருக்க வேண்டிய பர்சன் அவன் இல்ல நீ தான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றா. இங்க ஹீரோட ஆளோட அப்பாவா ட்ரிங்க்ஸா ஊத்தி கொடுக்க அதை ஹீரோவுமே வாங்கி குடிக்கிறான். அந்த பொண்ணோட அப்பா ஹீரோ கிட்ட உன்கிட்ட வீடு இருக்கா கார் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நக்கலா கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணா ஹீரோ கிட்ட என்னோட அப்பாவே நமக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, அவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க, அதனால நான் கூட ஒர்க்குக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா அவளை பார்த்து இதை எதையுமே நீ முன்னாடி சொல்லலையே என்கிட்டன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவளோட அப்பாவா முன்னாடி சொல்லியிருந்தா மட்டும் என்ன கிழிச்சிருப்பான்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோக்கா செம்ம வெறியாகுது. ஹீரோயினா அகைன் ஹீரோக்கு மெசேஜ் போடுறா. நான் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் நீ மட்டும் தான் சொல்லி மெசேஜ் போடுறா. அந்த பொண்ணோட அப்பாவா ஹீரோ கிட்ட நானே உனக்கு ஒரு கம்பெனில ஒர்க் வாங்கி தரேன், இப்படித்தானே எல்லாருமே மாமனாரை வச்சு முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட இமேஜ ரொம்பவே டேமேஜ் பண்றாரு. ஹீரோ மண்டி போட்டு சாரி கேக்குறான். என்னால உங்க பொண்ண மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அப்படியே மேரேஜ் பண்ணாலும் என்னால அவளை ஒழுங்கா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனோட போனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். அப்பதான் அவனோட ஆளு அந்த போனை எடுத்து பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அவ பாத்துறா. இங்க ஹீரோயின் இன்னுமே ஹீரோக்கு மெசேஜ் பண்றத முடிக்கல. அந்த சோடா புட்டியா என்னோட அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா போனை அங்கேயே வச்சுட்டு டோரை வேக வேகமா வந்து ஓபன் பண்றா. அந்த சோடா புட்டியா ஹீரோயினா அரக்க பறக்க அங்க இருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோயினா போனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அந்த சோடா புட்டியா ஹீரோயினை வெளியில விட்டுட்டு நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கா ஹீரோ பேசினது எல்லாமே ஞாபகம் வர அதை நினைச்சு அழுதுகிட்டே போறா. அந்த சோடா புட்டி ரெஸ்ட் ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோனோட போன் இருக்கும். அதை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து குடுக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அந்த சோடா புட்டிக்கு ஹீரோயின் பாஸ்போர்ட் போட்டா அடையாளம் தெரிய அதை வச்சு அந்த போனையுமே அவன் ஓபன் பண்ணிடுறான். ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ண எல்லாத்தையுமே அந்த சோடா புட்டி பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் எப்பவும் போற ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அங்க ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபுட் ஆர்டர் பண்றா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினும் ஒருவேளை ஹீரோ தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட போனை எடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்களோட போனை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பில்ல பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். கரெக்டா அவன் போறப்போ அந்த சோடா புட்டி உள்ள வரான். ஹீரோயினா அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. அவனா ஹீரோயின் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு அவளோட அந்த போனை டேபிள் மேல வைக்கிறான். ஹீரோ மாங்குன்னு அந்த போனை வாங்குறதுக்காண்டி அகைன் அவனோட ஆளோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு காலிங் பெல் அடிக்கிறான். ஹீரோட ஆளு அந்த போனை காமிச்சு நீ இதுக்காண்டி தானே இங்க வந்தான்னு சொல்லி கேக்குறா. இங்க ஹீரோயின் அந்த சோடா புட்டி கிட்ட எல்லாமே பாத்துட்டியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த சோடா புட்டியா எனக்கு முன்னாடியே தெரியும், உன் மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லின்றான். ஹீரோயினா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, அவன் என்னோட டேட்டிங் அட்வைசர், அதுக்கப்புறம் நாங்க
கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அந்த சோடா புட்டியா நீ என்கிட்ட பேசிருக்கலாம்லன்னு சொல்லி கோவப்படுறான். அந்த சோடா புட்டியா நீ எப்ப பாரு ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியா வந்த, அவனை மீட் பண்ணலான்னு சொல்லிதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவனா நீ ஏன் கூட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினா இந்த ஃபுட்டெல்லாம் உன்னால சாப்பிட முடியாதுன்றா. அவனா என்னால முடியும்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த காரமான ஃபுட்டை வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா அழுதுகிட்டே நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் நிறுத்தவே மாட்டேங்கிறான். ஹீரோயினா இதோட முடிச்சுக்கலாம், நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிடுறா. அந்த சோடா புட்டியா நீ ஹீரோ காண்டி தானே என்ன பிரேக்கப் பண்றான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினால எதுவுமே பேச முடியல, அவன் கிட்ட சாரி கேக்குறா. அந்த சோடா புட்டியா கோவத்துல அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹீரோனோட போனையுமே தூக்கி போட்டு உடைச்சிடறான். அந்த சோடா புட்டி செம்ம கோவமா நீ ஹீரோவை மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட நீ ஹீரோனை போய் மீட் பண்ண, அப்பதான் உனக்கே புரியும் அவ உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதை கூட நான் மறந்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அவளை பார்த்து நான் நிஜமா தான் சொன்னேன், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றான். ஹீரோட ஆளா என்னோட அப்பா உன்னை ஹர்ட் பண்ணதுக்காண்டி நான் ரொம்பவே சாரி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவா அவகிட்ட என்னால உன்னை ஒழுங்கா பாத்துக்க முடியாதுன்றான். அதுக்கு அந்த பொண்ணா நான் உன்னோட ஸ்டேட்டஸ பார்த்திருந்தா நான் உன்னை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன்றா. ஹீரோ அவகிட்ட உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ உன்னோட ஃபேமிலி சொல்றத மட்டுமே நான் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கணுமான்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து நீ என்ன துளி கூடவா லவ் பண்ணலன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா அவகிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறான். அந்த பொண்ணா ஹீரோ கிட்ட உனக்கு இருக்க கடனாலதான் நீ என்னை விட்டு போறியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா நீ என்ன ஃபாலோ பண்றியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன்றா. ஹீரோ அவளை பார்த்து நீ இப்ப கூட என்ன லவ் பண்ணல, உன்னையே தான் லவ் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா நான் உன் கூட இருந்தா அது உனக்கு கம்ஃபர்டபிள், அதனால தானே இப்படி பேசுறான்னு சொல்லி கேக்குறான். அவளை ஹீரோவை பார்த்து நீ எல்லாம் லவ்வ பத்தி பேசாத, நீ லவ்வ வச்சு மணி சம்பாதிக்கலான்னு பார்த்தவன் தானேன்னு சொல்லி திட்டிடுறா. ஹீரோவா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோட ஆளா இனிமேட்டு நமக்குள்ள எதுவுமே செட் ஆகாது, இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோயினா கோவமா கிளம்பி வெளியில வரா. அந்த சோடா புட்டியா அழுதுகிட்டே என்னை விட்டு போகாதன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் அவளோட வீட்டுல சோகமா உட்கார்ந்துருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள நான் லவ் பண்ணாதான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லி நினைச்சது என்னோட முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கிட்டேன்றா. எனக்கு தேவைப்பட்டதே என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண ஒரு பர்சன் தான், அதுக்காண்டி அவங்கள லவ் பண்ணணும்ன்ற அர்த்தம் இல்ல, இதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்றா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நம்ம நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே நல்ல மழை பெய்யுது. ஹீரோயினா கூட பிடிச்சிட்டு ஹீரோவா பாக்குறதுக்காண்டியே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயினா ஹீரோக்கு மெசேஜ் போடுறா, நீ என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவ, அந்த அக்டோபஸ் கேர்ள் உனக்கு ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா நீ அழகா இல்லைன்னா நான் இப்படியே ரிட்டர்ன் போயிடுவேன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவா அப்படியே டர்ன் பண்ணி அவ நடந்து வர அவளோட காலையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே ஹீரோனோட ஃபேஸ பார்க்க ட்ரை பண்றான். ஆனா ஹீரோனோட கூடையா ஹீரோனோட ஃபேஸ மறைச்சிடுது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குற நம்மளோட மைண்ட் வைஸா அட பாவீங்களா இப்ப கூட பார்க்க மாட்டீங்களா, இன்னும் எவ்வளவு நேரம்டா. கரெக்டா ஹீரோ அந்த கொடைய விளத்தலான்னு போகும்போது அந்த சோடா புட்டி வவ்வால் எங்க இருந்து பறந்து வந்துச்சுன்னே தெரியல. ஹீரோயின் முன்னாடி வந்து நின்னுறான். ஹீரோயினா அவனை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி ஷாக்கா கேக்குறா. அந்த சோடா புட்டியா இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், இனிமேட்டு என்னோட பெஸ்ட கொடுப்பேன், நீ சொல்ற எல்லாத்தையுமே ஹீரோ கேட்ட மாதிரியே கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் இப்ப கேட்டுட்டு இருக்கான். உனக்கு பிடிச்சது எல்லாமே இனி எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா நீ இங்க இருந்து கிளம்பி போ, நான் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆயிட்டேன்றா. அவனா மண்டி போட்டு ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினா நீ என்ன பண்ற, இங்க இருந்து போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த சோடா புட்டியா முடியாது, நீ என்ன அக்செப்ட் பண்ற வர நான் இங்கேயே இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, அவன் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீதான், ஹீரோவா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவன் லவ் உண்மையா இருந்தா கண்டிப்பா இந்த லவ் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லாஸ்ட் வரைக்குமே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த சோடா புட்டியோட லவ் ஏத்துக்கிறா. 4 இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அந்த வெயிட்டரா ஹீரோவை பார்த்து நீங்க யாரையாச்சும் மீட் பண்ண வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவும் அந்த வெயிட்டர் கிட்ட ஆமா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காண்டியோ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன்றான். ஹீரோ உள்ள வர்றப்போ அவன் மேல ஒரு பொண்ணு வந்து மோதிடுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா எவடா அவ மொரட்டாலா மோதிட்டு போறதுன்ற மாதிரியே பாக்குறான். அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கும். ஹீரோவா சாரி கேட்டுட்டு அந்த திங்ஸை எடுக்கிறப்போ தான் அந்த பொண்ணோட நேம் பேட்ச பாக்குறான். அந்த நேம் கார்டை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே அந்த பொண்ணை பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த நேம் பேட்ச கொடுக்க அவளும் அங்கிருந்து கிளம்ப போறப்போ ஹீரோ அவளை பார்த்து நம்ம தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோன்றான். ஹீரோயினா அப்படியே ஹீரோவை ஷாக்கா பாக்குறா. அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு வழியா பல கஷ்டங்களுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லாஸ்ட்ல ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.